சொல்றது எல்லாமே வாய் வார்த்தையெல்லாம் கிடையாது. இந்த வீடியோல நான் மெயினா சொல்றது ப்ரூஃபோட தான் சொல்றேன். சும்மா ஏதாவது சொன்னா அவதூறு பரப்புறேன்னு சொல்லி நம்ம மேல கேஸ் போடுவாங்க. அதனாலதான் நான் பேசுற ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு ப்ரூஃப் வீடியோ காட்டுவேன். அப்பதான் மக்களாக நீங்களும் நம்புவீங்க. கரூர் ஸ்டாம்பேட் நடந்து முடிஞ்சதுல இருந்து எல்லா கட்சிக்காரங்களும் சரி தளபதியை தாக்கி பேசுறதாகட்டும், அவரை அரெஸ்ட் பண்ணணும், அவர் கட்சி நடத்தக்கூடாது, கட்சியை கலைக்க சொல்லுங்க இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நியூஸ் சேனல்ல பார்த்து கரெக்டா அனலைஸ் பண்ணி டேட்டா எடுத்துதான் உங்ககிட்ட பேசுறேன். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நாட்டுல என்னென்ன நடக்குது, என்னென்ன அட்டுழியங்கள் நடக்குது, யாராரு போய் பேசுறா, எல்லா குத்தும் வெளிப்படும். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணா இந்த வீடியோ கீழே உங்க சேனல் பேரை கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குறேன். முதல்ல நான் வைக்கிற குற்றச்சாட்டு, கரூர் ஸ்டாம்பேட் முடிஞ்சதுல இருந்து எல்லாருமே தளபதி அவர்களை பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதான் சாக்கு, அவர் முடிச்சு விடலாங்கிற நோக்கத்துல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமான ஆளு சாட்டை துரைமுருகன். அவருக்கு என்ன வச்சுன்னு தெரியல, இப்பெல்லாம் திமுக விட்டுட்டு தளபதி விஜயவே பிடிச்சு தொங்கிட்டு இருக்காரு டிவிகே கட்சிய. அவர் என்ன பேசியிருக்காருன்னு பாருங்க, பார்த்துட்டு உங்க கருத்துக்களை நீங்க சொல்லுங்க. திமுக 1-1 யாராவது காட்டு திமுக இடமானம் கார்த்திக் மாதிரி, சல்மான் மாதிரி, பாத்திமா ஃபர்கானா மாதிரி, மதிவானம் மாதிரி, எங்க தங்கச்சி மகை மாணவர் பாசை பொறுப்பாளர் திமுக காட்டே திமுக இப்படி ஒரு மேடை போட்டு நாங்க போடலாம். அவன் 5 நிமிஷம் எங்களுக்கு தூக்கி தூர போடுவான். ஆனா உன்னைய வீழ்த்துவதான எங்களுடைய முதல் இலக்கு. 41 உயிர் போயும் அதை பத்தி கவலைப்படாம செட்டில்டா பேசுறாமா. செட்டில்டு 2 பட்டனை கழட்டி விட்டு மைக் போட்ட சினிமாட்டிக் ஆயிரும். இதுக்கு 11 மணி நேரம் ஆலோசனை பண்ணிருக்காங்க. வீக வகுப்பாளரை வைத்துக் கொண்டு கட்சி நடத்தவில்லை என்ன சீமான். இந்தியாவுக்கே வீகத்தை வகுத்து கொடுக்க வந்தவன் என்ன சீமான். தளபதி விஜய் அவர்கள் போய் பாக்கலைங்கிறாங்க. பர்மிஷன் கொடுத்தா தானே பாப்பாங்க. அன்னைக்கு நைட்டே தளபதி நான் கரூர்ல இருந்துக்கிறேன்னு சொன்னதுக்கு போலீஸ்காரங்களும் வேணான்ட்டாங்க, தொண்டர்களும் வேணாம், இங்க இருந்தா உங்களுக்கு ஆபத்து, திருச்சியிலேயாவது நான் இருந்துக்கிறேன்னு தளபதி சொல்லியிருக்காரு. நீங்க இங்க இருக்கவே வேணாம், இருந்த பெரிய பிரச்சனை ஆயிடும், போயிடுங்கன்னு சொன்னனாலதான் அவர் கிளம்பிட்டாரு. மக்களாகி நீங்களே சொல்லுங்க. அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு மேல தேங்காய் விட்டு எறிகிறாங்க, செருப்பு விட்டு எறிகிறாங்க, அவ்வளவு தொண்டர்கள் இருக்காங்க. இவரு ஜிஹெச் போயிருந்தா அவருக்கு எப்படி பாதுகாப்பு இருந்திருக்கும்? எவனாச்சு கட்சிக்காரங்க தாவேக்கா துண்டை போட்டு வந்து என்ன பண்ணாலும் தெரியாதுங்க, அவருக்கே பாதுகாப்பு இல்ல, அப்புறம் எப்படி அவர் வந்து பாப்பாரு? இதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. மீடியா சுத்தம். மீடியாக்கு அவர் ஏதாவது வாயப்படணும். மீடியா பொறுத்த வரைக்கும் எல்லாமே அடிமையா தான் இருக்காங்க. அவங்க சொல்றத மட்டும் தான் கேக்குறாங்க. இந்த சீமான் சாட்டை துரைமுருகன்லாம் கொள்கை எதிரி திமுக தான் உள்ள வந்தாங்க. இப்ப என்னன்னா திமுக எல்லாம் கிடையாது, தாவேக்கா மட்டும் தான் சொல்லிட்டு திரிகிறாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. அடுத்து நம்ம பார்க்க போற ஆளு நடிகை சத்யராஜ், அவங்களோட பொண்ணு திவ்யா சத்யராஜ். இவங்க டிஎம்கேல ஒரு பொறுப்புல இருக்காங்க. இவங்களும் சமீபத்துல தளபதி விஜய் அவர்களை பத்தி பேசுறது, டிவிகே கட்சி சரியில்லை, தொண்டர்கள் சரியில்லை, ஆர்கனைசிங் சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சமீபத்துல ஒரு வீடியோ விட்டுருக்காங்க. அந்த வீடியோல இந்த வீடியோ நான் அரசியல் மட்டும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு முழுக்க அரசியலை பத்தி மட்டும் தான் பேசியிருக்காங்க. அது என்ன வீடியோன்னு பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் திமுகவின் தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில துணை செயலாளர் திவ்யா சத்யராஜ். ஆனா நான் இன்னைக்கு அரசியல்வாதியா பேச வரல. சாரோட பாடி கார்ட்ஸ்க்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். ஒரு பழைய வீடியோல உங்க பாடி கார்ட்ஸ் ஒரு தொண்டரை வேனுக்கு மேல இருந்து தூக்கி வீசுறத பார்த்தேன். அந்த பையனுக்கு ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆயிருந்தாலோ, ஹெட் இன்ஜுரி ஆயிருந்தாலோ, அவ கோமாக்கு போயிருந்தாலோ அவனுக்கு லைஃபே போயிருக்கும். உங்க தொண்டர்களை பார்த்து பயப்படாதீங்க, தொண்டர்களை வீசாதீங்க. தொண்டர்களை பார்த்து பயப்படுறவர் உண்மையான தலைவர் கிடையாது. தொண்டர்களுக்கு பாதுகாப்பு தரவர் தான் உண்மையான தலைவர். மக்களை ஆளணும்னு நினைக்கிறவர் உண்மையான தலைவர் கிடையாது. நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப நமக்கே ஆபத்து, நம்ம யாராவது தாக்க வர்றாங்கன்னா பதட்டத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னு தெரியாது, தடுக்கத்தான் பார்ப்போம். பவுன்சர் வேற அதான். பவுன்சர் என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது வந்தாங்கன்னா அவங்க வேலை என்ன தடுக்கிற வேலைதான். அவன் யாரு, என்ன, எந்த ஊரு பேர் எதுவுமே தெரியாது. அவன் பாட்டு தளபதி விஜய் நோக்கி வந்தா பவுன்சர் என்ன பண்ணுவாங்க, பதட்டத்துல தள்ளிதான் விடுவாங்க. அவன் ஏதாவது பொருள் வச்சிருக்கானா, ஆயுதம் வச்சிருக்கானா, எதுவுமே தெரியாது. இது ஒரு பேசிக் நாலேஜ். இது கூட அவங்களுக்கு தெரியாது. சார், இந்த பொண்ணுதான் தளபதி விஜயோட தப்பா பேசுறாங்கன்னா இவங்க அப்பா, அதாவது நடிகர் சத்யராஜ், அவர் என்ன பேசியிருக்காருன்னு பாருங்களேன். கரூரில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு என் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகும். சிந்திச்சு பார்த்து செய்கையை மாத்தி சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சு தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பாத்துக்கோ. இல்ல சார், நான் கேக்குறேன், இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு 66 பேர் செத்து போனாங்களே, அப்ப இது வீடியோ போடல. அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டுச்சு, அப்பயும் வீடியோ போடல. இந்த லாக்அப் டெத்து அப்பயும் வீடியோ போடல. துப்புரவு பணியாளர் இப்ப ஒரு பிரச்சனை வந்துச்சு, அதுக்கும் வீடியோ போடல, எதுவும் சொல்லல. அது கூட விடுங்க. இப்ப சமீபத்துல அணுமின் நிலையத்துல 9 பேர் செத்து போனாங்களே, அதுக்கும் எந்த வீடியோ போடல. அது அப்புறம் இது மட்டும் கரெக்டா போடுறீங்க. நான் கேக்குறேன், நீங்களும் உங்க பொண்ணும் ஒரு ஒட்டுமொத்த சினிமா உலகமே சேர்ந்து ஒருத்தரை எதிர்க்கிறீங்க பாத்தீங்களா? என்னதான் சத்யராஜ் சாரோ அவங்க பொண்ணும் தளபதி பத்தி தப்பா பேசினாலும் வீடியோ போட்டாலும், அவங்களோட பையன் சிபிராஜ் தளபதியோட வெறியன், அவரு தளபதிக்கு சப்போர்ட்டா இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட்டிருக்காரு. அது என்ன ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா, தளபதி டயலாக் சொல்லியிருப்பாரு, நீங்க என்ன நினைச்சாலும் என் இமேஜ் கூட தொட முடியாதுன்னு அந்த டயலாக போட்டிருப்பாரு. அதை நான் எப்போட்டெல்லாம் காப்பிரைட்ஸ் ஆயிரும், சோ போட முடியல.
நடிகர் சிவராஜ் தளபதி விஜய் அவர்கள் மேல தனி பாசம் கொண்டவர், என்னன்னாலும் தளபதியை விட்டு கொடுக்க மாட்டாரு. அது நிறைய இன்டர்வியூல அவரே சொல்லி இருக்காரு. இப்ப என்னதான் அவரோட அப்பாவும் பொண்ணும் தளபதி விஜய்களை பத்தி தப்பா பேசினாலும் தளபதிக்காக இவர் நிக்கிறார்ல, அதுக்கே ஒரு தனி பாராட்டு நம்ம கொடுக்கலாமே. அடுத்து நம்ம பார்க்க போறது தரமான தரங்கெட்ட தற்கொலையோட கண்டென்ட். அந்த தற்கொலை என்ன பேசி இருக்குன்னு தெரியுமா? அதை நீங்களே பாருங்க. செப்டம்பர் 27 சனிக்கிழமை அன்னைக்கு கரூர்ல தாவேகா மாநாட்டுல 41 அப்பாவி உயிர்கள் இறந்து போயிருக்காங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த கூட்டம் யாரை பார்க்க வந்த கூட்டம், இறந்த மக்கள் எல்லாம் யாரு பேச்சு கேட்க வந்தான்றது தமிழ்நாடு மட்டும் இந்தியாவுக்கு தெரியும். டைரக்டா பாயிண்ட் போறேன். திரு விஜய் அவர்கள், உங்களை பார்க்க வந்த கூட்டம், அந்த கூட்டத்துல அத்தனை பேர் நெரிசல்ல மூச்சு முட்டிறத நீங்களே அன்னைக்கு பேசும்போது, அந்த வாகனத்தை நீங்க பேசும்போது நீங்களே எல்லாத்தையும் பாத்தீங்க. பார்த்து என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ணல. கரூர்ல இருந்து நீங்க உங்க தனி விமானத்தை பிடிப்பதற்காக திருச்சி போனீங்க இல்லையா? போற வழியில உங்களுக்கு போன் கால் வராம இருந்துச்சு. கண்டிப்பா அப்டேட் பண்ணிருப்பாங்களா? அப்படி நீங்களா? ஒன்றும் நினைக்கல. அது மட்டும் இல்லாம திருச்சியில நீங்க இறங்கி உங்க விமானத்தை பிடிக்கிறதா போயிட்டு இருக்கும் நிருபர்கள் கேட்கறாங்க, சார் 31 உயிர்கள் போயிருக்கேன் சார், நீங்க என்ன சார் பார்க்காம போறீங்கன்னு. உங்க காதுல வாங்கியும் வாங்காத மாதிரி புறமுதுகு காட்டி ஓடுனீங்க. நீங்க என்ன சார் தலைவர்? பிக் பாஸ் அசீம் அவர்களே, உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயத்த சொல்றேன். ஜேர்னலிஸ்ட் மணி ஆகட்டும், பாண்டே ஆகட்டும், நம்ம ஃபெலிக்ஸ் ஜெரால் சேனல் ஆகட்டும், சவுக்கு சங்கர், இவங்க எல்லாம் மேக்சிமம் உண்மையத்தான் சொல்றாங்க. அவங்களே சொல்றாங்க தளபதி அந்த இறுக்கத்தை ஆசைப்பட்டாரு, ஆனா போலீஸ்காரங்களும் சரி தொண்டர்களும் சரி இங்க இருந்தா உங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, நீங்க போயிடுங்கன்னு சொல்லி இருக்காங்க. உங்களுக்கே அந்த விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் தான் நானும் நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் டேட்டா அனலைஸ் பண்ணேன். இவர் ஏன் இப்படி பேசுறாரு, இவர் அப்படி எதுக்கு இந்த மாதிரி தளபதி பத்தி பேசுறாருன்னு யோசிக்கும் போதுதான் நீங்க யாரு என்னன்னு மக்களுக்கு சொல்லணும்ல, அதான் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சேன். அதன் அப்ப மக்களுக்கு காட்டுறேன், நீங்களே பாருங்க. சீமான் எனக்கு எப்பவுமே அண்ணன் தான். நான் சீமானுக்கு ஒரு தம்பி தான். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவனா இருந்தா கூட, நான் திராவிட கொள்கையை ஃபாலோ பண்ணா கூட, எனக்கு சீமானோட கருத்துகளும் அவர் தமிழ் தேசியமும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவேன். தெரிஞ்சுக்கிட்டீங்களா மக்களே இவர் யாருன்னு? இவருக்கு நான் ஓட்டெல்லாம் போட்டேங்க, டெய்லி ஓட்டு போட்டேன், சில்லறையெல்லாம் சதற விட்டேன், சோசியல் மீடியால ஸ்டோரி வச்சா இவரு ஜெயிக்கணும்னு. ஆனா இவர் இந்த மாதிரி பண்ணனால இவர் மேல இருந்த ரெஸ்பெக்ட் சுத்தமா போச்சு. இவர் அது மட்டும் இல்லாம